விளம்பரம் தராங்க. திமுக இந்தியாவை காக்க ஸ்டாலினா அவரை தூக்கவே இல்லை, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவரை ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவரு இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கே 3 வருஷத்துல எதுவுமே செய்யல திமுக. ஆனா 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அவ்வளோ கடன் வாங்கி மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா திமுக? 3 வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது, பெண்களுக்கு கறவை மாடு கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு? எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரி எல்லாம் ஏத்திட்டாங்க. மக்கள் நிம்மதியாவே வாழ முடியல, ஈபி பில் கட்ட முடியல, பெட்ரோல் வாங்க முடியல, குடிக்கிற பாலே வாங்க முடியல. மக்களுக்கு எதுவுமே செய்யாத திருட்டு திமுகவுக்கு நீங்க இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும். உங்களை ஏமாத்துற திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டுறதுக்காக வந்திருக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல். உங்க கையில இருக்கிற ஆயுதம் 39 எம்பி தமிழ்நாட்டில். அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னங்க நிலைமை? இன்னைக்கு திமுகவும் ஸ்டாலினும் உதயநிதியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அவங்க அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு ஒரு வழியில நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம். உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? விவசாயம்னா யாருன்னு தெரியுமா? விவசாயம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம அண்ணன் உசுப்பேட்டு கேட்க கேட்க ரோஷம் வந்த உதயநிதி அவங்க கட்சிக்குள்ளாரையே ஒரு கஞ்சா விவசாயிய வளர்த்துட்டாரு. அந்த கஞ்சா விவசாயி வியாபாரம் பண்ணி திமுகவை வளர்த்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? 6 வயசு குழந்தை கூட வெளியில போக முடியல. எதனால? காரணம் கஞ்சா போத. 80 வயசு கிழவி வெளியில நடமாட முடியல, காரணம் கஞ்சா போத. பெத்தவ யாரு அடுத்தவ யாருன்னு வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்தாலே போதும்னு கொடுமைப்படுத்துறாங்க, காரணம் கஞ்சா போத. ஒழுங்கா உழைச்சு நேர்மையா சம்பாதிச்சு சம்பளம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற ஆம்பளைங்களை அடிச்சு அந்த பணத்தை பிடுங்குறாங்க, காரணம் கஞ்சா போத. கவரிங் செயின் போட்டுக்கிட்டு கூட வெளியில போக முடியல, செயின் அறுத்துடுறாங்க, கழுத்து அறுத்துடுறாங்க, காரணம் கஞ்சா போத. காலேஜுக்கு போக வேண்டிய பசங்க கத்திய கையில பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, காரணம் கஞ்சா போத. இப்படி நாட்டையே கஞ்சா போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை திமுக கட்சியில சேர்த்துக்கிட்டு பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து உதயநிதி படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக்கி அறிவாலயத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க யாரு? திருட்டு திமுக, உருப்படாத திமுக. வியாபாரம் போதும், வருமானம் போதும், நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிற திருட்ட திமுக என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைக்கணும். அவங்க சொல்ற பொய்யான வாக்குறுதிகளை நீங்க நம்ப கூடாது. திமுக மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களாம், 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களாம், 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா? நீங்களே சொல்ல